ஆம்பளைங்க இல்ல ப்ரோ. மத்தியில நீ ட்ரெயின்ல வந்தா வாந்தி வருது, கார்ல வந்தா வாந்தி வருதுன்னு பேசிட்டு இருக்கிற. பைத்தியமாடா நீ? ஓ! சரி. இன்னும் பாராட்ட வேண்டிய சமயத்துல நான் எதுவும் பேச விரும்பல. சரி, என்ன திருப்பத்தூர்லேருந்து என்னடா 70 எவ்வளோ அவ்வளோ இருக்காது. அதுக்கு மேல இருக்குல்ல. 100 கிலோமீட்டர் மேல இருக்கு. இது ஆமா 100, 120 இருக்கும் ப்ரோ. சரி ஓகே. வந்துடுறேன் ப்ரோ, உனக்கு நான் வந்துடுறேன் ப்ரோ. கேபே வச்சு மாத்தலாம். விடுறேன். மேட்ரே ம். இல்ல. திருப்பத்தூர்ல கேப் ட்ரிப் போவோம். இரு பாக்குறேன். ஊபர்ல அண்ணன் ப்ரோ காண்கிறார் நானு. விஷிங் யூ ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டேவா இன்னைக்கு? வெரி குட், வெரி குட் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். அவ்வளோவா நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளோவா எனக்கு பெரிய இது இருக்கு நாட்டம் இருக்காது. ட்ரிப்பு, ரெண்டல், இன்டர்சிட்டி 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 ஒன் வே ட்ரிப்பு. என்டர் டெஸ்டினேஷன் ஃப்ரம் சென்னை சென்னை இது சொல்லு உன்னோட திருப்பத்தூரா? ஓகே. ஆமா ப்ரோ. திருப்பத்தூர் ஃப்ரம் திருப்பத்தூர் டெஸ்டினேஷன் சர்ச் திருப்பத்தூர் தமிழ்நாடு. திருப்பூர்னு வருது. சர்ச் திருப்பத்தூர். திருப்பத்தூர் எங்கடா? வேற ஏதாவது பக்கத்து ஏரியா ஏதாவது சொல்லு. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டா? திருப்பத்தூர் பஸ் பஸ் ஸ்டாண்டே ஸ்டாண்ட். வச்சுலாம் ப்ரோ. ஒரு திருப்பத்தூர் 5 பஸ் கிலோமீட்டர் ஸ்டாண்ட் தான் இருக்கும். டு சென்னை. தான் 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 கேஃப் காஃபி டே காஃபி டே. தான் 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 தான். ஓகே. என்னது என்னது என்னடா 8000 போட்டிருக்கு? அவ்வளோ தூரமா இந்த ஊரு? தமிழ்நாடு திருப்பத்தூர். திருப்பத்தூர் எங்க இருக்குது? மேலூர், வேலூர் தான் ப்ரோ. வேலூர், வாணியம்பாடி. சிங்கம்பலனூர், புதுக்கோட்டையா? இல்லையே, நான் வேற ஏதோ ஊர் போட்ட போல. டேய், இல்ல இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு, வேற ஏதோ ஊர் போட்டேன். திருப்பத்தூர் திருப்பத்தூர் கரெக்டா சொல்றாரு. திருப்பத்தூர் எந்த ஊர் பக்கத்துல இருக்கு? நான் வந்திருக்கேன் டிபிடி உங்களுக்கு. வேலூர் தான் ப்ரோ. வேலூர் தான், டிபிடி வேலூர் பக்கம். டிபிடி ஆ போட வருமா? வரும் ப்ரோ. டிபிடி ஒய்யா? இல்ல டிபிடி மட்டும் தான் 3 தான். டிபிடி. திருப்பத்தூர். ஏய், திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். திருப்பத்தூர் வேலூர். கருமம். என்னடா உங்க வேற ஏதாவது ஒரு உங்க இல்ல ப்ரோ, ஏரியால ஏதாவது ஒன்று சொல்றா. நாங்களே வந்துடுறோம் ப்ரோ. ஒரு கேஃப் ட்ரெயின்ல காஃபி டே வந்துடுறோம் ப்ரோ. சொல்லு. உங்க உங்க ஊர்ல இது காஃபி டே இருக்கா? அப்படின்னா ப்ரோ? சரி, உங்க ஊர்ல கேஎஃப்சி இருக்கா? இல்ல ப்ரோ, கேஎஃப்சில இல்ல கேஎஃப்சி ப்ரோ. திருப்பத்தூர். இப்ப மாட்டிக்கோடா டே. திருப்பத்தூர் திருப்பத்தூர் கேஎஃப்சி. அவினாசி இல்ல திருப்பூர். இல்லை இல்லை இல்லை. உங்க ஊர்ல ஃபேமஸான ஹோட்டல் ஏதாவது சொல்லு. 2 திருப்பத்தூர் இருக்கு. ஆமா தலை, ஒரு எங்கேயோ ஜோலார்பேட். கரெக்ட். ஜோலார்பேட் தான் வந்து திருப்பத்தூர். கரெக்ட். இப்ப நீ தான் தலை மாசு. இன்னைக்கு தான் கேஃப் காஃபி டே. தான தான தானே. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. 4000 ரூபா தான் டே. ரவுண்ட் ட்ரிப் போட்டு விட்டுறேன் உனக்கு. உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க 7000க்கு. ஓகேவா? ஃப்ளைட் சர்வீஸ் மாதிரி ஓகே. உனக்கு வந்துடும். ம். பத்திரமா வந்துட்டு பத்திரமா போயிருவியா? போயிடுவோம் போயிடுவோம் ப்ரோ. சரி, ஓகே. 6 மணி நேரம் முடிச்சுட்டு ஓகே. ஓகேடா, சூப்பர். பக்கா இது சப்பதான்டா. இது டக்குன்னு வந்துட்டு போயிரு. நீ வேற அது வருது கார்ல வேணா வாந்தி வரும்னு சொல்றியே, பரவாயில்லையா? இல்ல ட்ரெயின் தான் பெஸ்டா? டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு வர ட்ரெயின்ல மாதிரி வந்தா இருக்கும். ட்ரெயின்ல உனக்கு பெஸ்டா? ட்ரெயின்ல வர ட்ரெயின் தெரியுமா? பெஸ்ட் ப்ரோ. நான் திருப்பூர் ட்ரெயின் தான் போயிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனால் அதில் இருந்து ஸ்லிப்பரில் போட்டுருவோம். அதில் தூங்கிட்டு போயிடுவேன். காம்ப்ளிகேட்டட் ராடி. சரிடா, ம். பார்ப்போம் என்னன்னு. சரி, இப்போ ரெடியா? ம். இப்படிலாம் ஒரு ஆம்பளை பையனை பார்த்ததே இல்லை ப்ரோ. வித்தியாசமா இருக்கிறோம். சரி விடுங்க, அதனால தான் அவன் ஜோர்டன் அப்படின்னு பேர் வேண்டியதான். வித்தியாசத்துக்கு பேர் போனவன்னு. தானே தானே. சரி, வாங்க நம்ம ரூமை கிரியேட் பண்ணுவோம்.
என்னால் முடிஞ்சிருக்கு ஒரு 3 மேட்ச் வரும். ஐ வில் ட்ரை வித் 3 மேட்சஸ். கொஞ்சம் மெதுவாகவே ஜாயின் பண்ணி மெதுவாகவே போகலாம். ஒன்றும் வேற மாதிரி வீழ்ச்சியின் எழுச்சியாகி போச்சு. பிடிஎஸ்ல வந்து இடம் பெற்றிருக்கான். பறந்து போய் மேல இறங்குறாங்க. வந்த வச்சு தீக்கிறானுங்க. நீ மேல வர தூக்கிட்டாங்க. பறந்து அடிச்சுக்கிறான். உள்ள போறான். உள்ள வந்தவனே மறுபடியும் முடிச்சு. ட்ரெயின் ஈஸி ப்ரோ. 2 to 3 hours தான் ட்ராவல். ப்ரோ திருப்பத்தூர்லாம் ரொம்ப பக்கம் ப்ரோ. சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் போயிடலாம் ப்ரோ. அதுவுமே நான் திருப்பத்தூர் ரோடு சரியான ரோடு ப்ரோ. சென்னையிலேருந்து விஸ்வா, லவ் யூ ஸோ மச் விஸ்வா. சூப்பரான ரோடு திருப்பத்தூர் ரோடு தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது திருப்பத்தூர் தான். சரி, அதாவது அந்த ரோடு திருப்பத்தூர் ரோடு சொல்கிறேன். சரியான ரோடு ப்ரோ அது. அந்த அதுதானே ப்ரோ பெங்களூர் ரோடு. அதுதான் பெங்களூர் ரோடு. நாலு மேட்ச்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. உடம்பு சரியில்லை. வாய்ப்பு இல்லை கைஸ். மன்னித்து விடுங்க. ட்ரை என்னால் 3 மேட்ச் ட்ரை பண்ண முடியும். 4 மேட்ச் ரொம்ப கடினம். பாருங்க தெரியல உங்களுக்கு. ஒழுகிட்டு இருக்குது மூக்கு அப்படியே கிருன்னு ப்ரோ. டிடி டாப் 4 ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கங்க்ராட்ஸ். ஜோலார்பேட்டை எங்கள் பாட்டி ப்ரோ. அந்த இப்போ ட்ரெயின் வந்து அங்கே தான் ப்ரோ நிற்கும். ஜோலார்பேட்டை தான் நீங்கள் நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தரணானே தன்னா தானே தன்னா தானி தன தான 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 தானி தர தர தன் தர தாஹி தர தர தன் தர தாதா. இந்த மாசமே வந்து நல்ல மாசம்தான், குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து எல்லாமே கலந்த மாசம். வெற்றி விஜால்ஸு உடம்பு சரியில்லை. என்ன சொல்றது கைஸ், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாமே இருக்கு இந்த மாசத்துல. என்ன எனக்கு கேட்டால் பெஸ்ட் மாசம்னா நான் இந்த மாசம் தான் சொல்லுவேன். எல்லாமும் இருக்கிற மாசம். சாம்பார் சாதம் மாதிரி ருசி, கன்சிஸ்டன்சி, மிளகா, உருளைக்கிழங்கு, அப்புறம் என்ன முருங்கைக்காய், எல்லாமே இருக்கு கைஸ். இல்லை இல்லாம இந்த மாசத்துல இல்லாததே இல்லை. மதனா கேக்குதுங்களா? யாரு? நான் நூபியோ பி இந்த ஐடி டைம் அவுட் ஆயிரும். பிங்கிஸ் லைவ்னு ஒரு ஐடியில் வருவானா? எந்த ஐடியில் வேணா வா. 60 லெவலுக்கு மேலே வா, இல்லைனா வெளியே போயிரு. அவ்வளோதான். 60 லெவல் மேலே தானே? சரி ப்ரோ. சென்னை டு வரையும் சைக்கிளில் வந்தப்போ டோட்டலி 135 kilometers. இட்ஸ் டுக் மீ 7 hours. சூப்பர் தல. சகலையே கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுங்க ப்ரோ. நான் வந்து அந்த மூணு இந்த 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 மாதம் வந்து நான் ஒரு உங்கள் வாய்ஸில் வாட்டர் பேக்கெட் சாங் போடுத்தலை. நானே மூக்கில் பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ. வாயிலே பேசுகிறேன். தான 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 தானே தான 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 தானே. டிசிப்ளின் அதே அது ஒரு வருஷமா நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷமா. 2 வருஷம் டிசிப்ளினாக இருந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மாசமா அது லீவ் எடுக்கணும். அதனால இந்த 2 மாசம் நான் லீவு மாதிரி தான். ஆமாம், ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் லீவு தான் அப்படின்னு. அந்த பக்கம் R8 வந்து ரெடி பண்ணோம். இன்னொன்று வேற ஒன்று போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கடினமான மாதங்கள். இந்த மாதத்தை நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஸ்ட்ரீம் வர முடியாது அப்படின்னு. ஸோ அதனால தான் எல்லாமே உட்காந்துட்டுருந்தே வரனா சூத்தில் கூட வராது ப்ரோ.
போய் நம்ம தான் சூத்து எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சு வேலை செஞ்சால் தான் வரும். சும்மாவே வருமா? சும்மாவே 6-8 மயிரில் தான் வரும். அதே மாதிரி எல்லாரையும் நம்பவும் முடியாது. எல்லாரும் கரெக்டாக நம்ம ஒரு முக்கால்வாசி பண்ணுவாங்க, அவங்க ஒரு கால்வாசி பண்ணுவாங்க. தான 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 இப்படி P1 ஆட்டம் இவனுங்க வந்து அப்படியே உருட்டிட்டு வந்து இவனுக்கு ஜாயின் பண்ணுற மயிருக்கு நான் வேற வந்து வார் மயிர் வேற நடத்தணும் கைஸ். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. தான 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 தானே சகச்சாக இது இந்த மயிருக்கு வேற நான் என்ன நடத்த சொல்லிங்க பார்த்தீங்களா? அதுவே எனக்கு பத்திக்கிட்டு எரியும். உடம்பு சரியில்லாமல் கூட நான் வந்து நடத்துவேன். இந்த 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 பொட்டைங்க வந்து வந்து உள்ளுக்குள்ளே சேர்றதுக்குள்ளே நான் செத்தே போயிடுவேன். கதறிக்கிட்டு நல்லா இருந்தாவது உடம்பு சரியில்லாவது எல்லாத்தையும் போட்டு செருப்பு அடித்து வர வைப்பேன். உடம்பு வேற சரியில்லை, எதுவும் பேச முடியல. அண்ணன் உடம்பு சரியில்லையே, அப்பவுமே அண்ணன் வந்து நடத்த வந்திருக்காப்லையே, டப்புன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுவோமேலாம் கிடையாது. அப்படியே P1 உருட்டிட்டு கடைசி நேரம் மட்டும் அப்படியே ஒரு மேட்சை விளாண்டுட்டு புளுத்தியாக தான் வருவானுங்க. அப்படியே கண்ணில் வந்து புல்லட் எடுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, புளுத்திங்க எல்லாத்தையும் சுடாமல் வரமாட்டானுங்க. அது சுட்டுட்டு அடுத்த செகண்ட்லாம் ரூம் ஆரம்பிக்க 8:15 ஆரம்பிக்குதுன்னா 8:14 தான் புளுத்திங்க வந்து உட்காருவானுங்க. சூத்தப்போ தான் வந்து அதில் உட்காரும், இல்லைன்னா உட்காராது. இல்லை எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு PMCO டோர்னமெண்ட் போயிட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதில் விளாண்டுருக்கானுங்க. இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அங்கே ஒரே ஜெயிச்சு அவன்கிட்ட கட்டாயம். ஐயோ அங்கே பிடிச்சாங்க 5 கோடி காத்துருக்குது. ஜார்ஜோ போல் பசங்க பத்திக்கிட்டு வருது. நடத்துறது இந்த புடிங்களுக்காக தான். 7 மாசம் விளாண்டுருக்கானுங்க புடிங்க. இந்த வார் இல்லைன்னா இதுல இருக்கிற முக்காவாசி பேர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. யூடியூப்ல ஒரு மயிறு புடிங்களுக்கும் தெரியாது. P1 என்ன 10 வாட்சிங்ல இருந்திருப்பானுங்க. எந்த இடத்துல நமக்கு வந்து மதிப்பு கூடுதோ அந்த இடத்துல அந்த வேலையை ஒழுங்கா பண்ணணும்னு கூட இந்த பொட்டைங்களுக்கு தெரியல. எது முக்கியம்னு கூட இன்னும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லாட்டினா இந்த புடிங்கில் முக்கால்வாசி புடிங்கிங்களும் யார் புடிங்கன்னே தெரியாது. 10 வாட்சி தாண்டிருக்க மாட்டானுங்க. எது முக்கியமான கட்டணம் கூட தெரியாம புல் பிடிங்கிட்டு இருக்கானுங்க. நானே அதனால தான் ஐயோ இது வந்து ஒரு அப்பம் இங்கே வரவங்களுக்கு கூட லைஃப் இது நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம், நம்ம தள்ளி போட்டக்கூடாது தான். நானா மூக்கில் பேசுகிறேன், காலையிலேருந்து சாப்பிட முடியல, தொண்டை கட்டிக்குது, எச்சு முழுக முடியல, எல்லா மயிரும் இருக்குது, அப்பயும் வந்து நடத்திட்டு இருக்கிறேன் நான். ப்ரோ கேக்குதா? கேட்கல. டொட்டோ ஐபேட் போச்சு ப்ரோ, வர முடியாது இனிமே. அவ்வளோ அவன் சாவ சொல்லிடுவானு. டொட்டோ ஐவரி இவனெல்லாம் டிசிப்ளின் இல்லை. உங்களோட ஐபேட்லாம் வந்து கை மாறுது. எல்லாம் இப்போ ஜோர்டனுக்கு போயிடுச்சு ஐவரி. இது நீங்கள் ஜெயிக்காமல் எப்படி வரும் உங்களுக்கு? நீங்கள் 2 பேர் தான் ஆடணும், நான் எனக்கு வேண்டியது. உங்க முடிஞ்சிச்சுல, நீங்கள் ஜேபிடிஎஸ் மரணம் அடைந்தது முடிஞ்சு. சுட்டி எங்க சுட்டி வருவான் ப்ரோ. ஓகே. அவன் அப்படின்னா டொட்டோ மொத்தமாக ரூல் அவுட் பண்ணிடலாமா? அவ்வளோதான் அவுட்டுன்னு சொல்லிட்டு தெரியலையே ப்ரோ. சரி ஓகே. நான் டொட்டோட கேட்டுக்கிறேன், ரூல் அவுட் அப்படின்னு கேட்டுனா வேற போட்டுருவேன் நான் 4th மேனா. ஃபுல்லா பிளாக் ஸ்கிரீன் அடிச்சு. அப்படியா? அதான் கேக்குதா? ஜீவா பர்சனல் ஒர்க்கு வர மாட்டானா, நாங்க 3 பேர் தான் சொல்லிடுறேன். ஓகே. இப்பதான் சந்தோஷமா இருப்பானுங்க BTS ரசிகர்லாம் அப்படின்னு. அப்பாடி அப்படின்னு BTS ரசிகர் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது அப்படின்னு. குமார் மாமா வரலன்னா நான் கேன்சலே பண்ணிடுவேன். குமார் மாமா வேற பார்க்க மாட்டேன்றான், மெசேஜ் பார்க்கணும் இன்ஸ்டாகிராம்ல. குமார் மாமா இல்லைன்னா நானே லீவு. நெஞ்சின் ஓரம் இந்த டிஸ்கார்ட் இந்த ஈவெண்ட்டை சொல்லி ரெடி பண்ண சொன்னேன். ஒரே ராவடியாகுது. குமார் மாமா வயல ஜிலேபி. மழை வேற வருது ப்ரோ. அதோட குமார் மாமா இதுலயும் மழை வந்துடும் நினைக்கிறேன்.
இன்னைக்கு அநேகமாக நடக்கிறது கொஞ்சம் வந்து குமாரம் வந்துட்டானே. குமாரம் வந்து வெறி கொண்டவங்க காத்திருக்கானே ப்ரோ. பார்த்தீங்களா? என்ன மயிரு எனக்கே புரியல. ஏன் இப்படி தொண்டை கட்டுது? ஒண்ணுமே பண்ணல நானு. சத்தியமா சாம்பார் சாதம் தவிர ஒண்ணும் சாப்பிடல. ஒரு இலவும் பண்ணல. சுட தண்ணி தான் காலையில இருந்து சுட தண்ணி தான் கடந்த 4 வருடமா குடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன ப்ரோ இதுக்கு மேல எப்படி ப்ரோ உடம்ப பாத்துக்கிறது? லவுடே உடம்பு. உடம்பு வேற கட்டுது. புடாக்குமே உடம்பு சரியில்லை. கடுப்பாகுது. காலைல சூத்தா குத்துனாங்க புடாக்கு ஊசிய. அவனுக்கும் உழுது எனக்கும் உழுது. தொண்டை கட்டுது. பேச முடியல. தெரியாம வேற காதை வேற குத்திவிட்டேன். இப்போ ஹெட்ஃபோன் போட முடியல. கடுமையா இருக்குது எல்லாம். எவ்வளோதானோ டேப்லெட் போடலாமே உடம்பு சரியில்லைனா. இல்லை ப்ரோ பழக்கமே இல்லை எனக்கு. ப்ரிசன்லேயே அதுதான் எனக்கு மிகப்பெரிய சண்டையே அங்கே தான். ப்ரிசன்லேயே நான் வந்து சிறையை எதுக்குறேன்னு நினச்சிக்கிட்டாங்க எல்லாம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அட்மிட்டே பண்ணிட்டாங்க. அங்கேயுமே நான் போய் மாத்திரை போடல. அவங்க பொதுவாக மாத்திரை போடல சாப்பிட்லன்னா நம்ம வந்து இப்போ ப்ரிசனோட ரூல்ஸை நம்ம எதுக்குறோம் உண்ணாவிரதம் எடுக்கிறோம்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் குழந்தையிலேருந்தே போட மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் மாத்திரையே கிடையாது. நோ மாத்திரை, நோ ஊசி, நோ நத்திங். ஒழுங்காக தூங்கணும். எங்கே ப்ரோ தூங்க முடியுது? வேலை தான் ப்ரோ இருக்குது. காலையில் எந்திச்சு கிளம்புனா நைட்டை ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போனாவே எனக்கு வரத்துக்கு நைட் ஆகி போயிடுது. இந்த மயிறு டிராஃபிக்கில் ஒரு மணி நேரம் போகிற ஒரு 40 கிலோமீட்டர் போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது மயிராட்டம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹேட்டிங் கைஸ். ஐ எம் ஹேட்டிங் எவ்ரி திங். நான் இந்த இந்த ஆடியோ ரைட்டை ரெடி பண்ணியிருக்கவே இறங்கிருக்கக்கூடாது. அது நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. எஸ், அதை தொட்டதுலேருந்து தான் எனக்கு காய்ச்சலாகவே வருது. காய்ச்சல் இல்லை, உடம்பே சரியில்லை, ஸ்டீம் பண்ண முடியல. எல்லாமே அந்த ஆரைட்டை தொட்டதுலேருந்து தான். Today is my birthday. Wish me bro. SK Toxic bro. Happy birthday. Happy birthday guys. அட்லீஸ்ட் 4 மேட்ச் கூட ஓகே தான். 4 மேட்ச்லாம் வாய்ப்பே இல்லை தலை. ஐயோ தெரியலையா மூக்கில் பேசிட்டு இருக்கிறேன் நான். மூச்சே விட முடியல. அது எதுக்காக நான் இப்போ நான் கதறிட்டு இருக்கேன் அப்படின்னா, மூச்சு விடாதப்போ கூட லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன்னு எனக்கு நானே ஒரு கதை எழுதிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அதை நினச்சி தான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக சக்திடா அப்படின்னு ட்ரேட் பண்ணுவேன். உழைப்பாளிடான்னு என்னையே நானே பெருமையாக பேசிக்கிட்டு என் வேலையை பார்ப்பேன். வேற ஒன்றும் இல்லை. தானா இதெல்லாம் தேவைப்படுது. செல்ஃப் மோட்டிவேஷன் எனக்கே சில டைம் தேவைப்படுது. எழுதுறா மூக்கு. மற்ற வீக்குக்கு 5 days கூட லீவ் போடுங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் வார் கண்டக்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் ப்ரோ. ஐ ட்ரை. அன்னைக்கு விஸ்டம் டீத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொன்னியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, போட்டாங்க. வாயவே குத்துனாங்க தர. அது மறுத்து போகிற ஊசி தான் ப்ரோ. தரா ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு குத்துனேன். எனிவே விஸ்வா, வாட் யூ வில் பி ப்ரிஃபர் ஃபார் மீ ஆஸ் அது எனக்கு குட்டி வயசுலேருந்தே ஒரு சின்ன ஒரு அது ஒரு முட்டாளான தாட்டாகவே இருக்கட்டும். அது நான் முட்டாள்னு நினச்சிக்குவேன். இந்த மாடர்ன் மெடிசன்லாம் இப்போ தான் வந்துச்சு. ஆனால் 5 லட்சம் வருஷத்தோட மனித உடம்பு இது தன்னை தகவமைச்சுக்கும். இந்த டாக்டர்ஸ்லாம் இப்போ தான், அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிடையாது, உடம்பே தன்னை கவனிச்சுக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம வந்து கரெக்டாக ஒரு உடம்புக்கு ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னா அந்த உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கொடுத்தா தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்தே நம்பினேன். உண்மையாலுமே சின்ன வயசுலேருந்து அதுதான் என்னை கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் அட்மிட்டே ஆனதில்லை. நான் எங்கேயுமே எதுவுமே பண்ணல.
ஊசி எந்த காய்ச்சல் வந்தாலும் நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். அவ்வளோதான். அதுவே தானா சரியா போயிரும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நாள் சரியா போயிரும். எனக்கு ஒரு 4 நாள் எடுக்கும். பட் ஆனா சத்தியமா இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல எனக்கு சரியா போச்சு. அதான் உண்மையும் கூட. எனக்கு இந்த உடம்புக்குள்ள எதுவுமே போகக்கூடாது. இந்த இன்ஜெக்ஷனு, இந்த மாத்திரை இதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ அதனால தான். தான் 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 தான். புட்டாக்கும் அதே தான். நான் ரொம்ப நாளாக நான் வந்து அதுதான் நான் அவனுக்கும் கடைப்பிடிக்கிறேன். டானிக் கிடையாது, மாத்திரை குடிக்கக்கூடாது, எதுவுமே எதுவுமே பண்ணக்கூடாது. அவனுக்குமே நான் என்னோட லைஃப் ஸ்டைல் தான் அவனுக்குமே கொடுக்குறேன். பூம் பூம் பூமர் அரவிந்த்ராஜ் இருந்துட்டு போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன் ப்ரோ ஏதோ ஒரு பொட்டை சொல்கிற மெடிசனை நீ குடிப்ப என்னன்னே தெரியாமல். நாங்கள் எங்களோட உடம்ப நம்பினா நாங்கள் பூமர்னா நாங்கள் பூமர் இல்லை, சென்டர் ஃப்ரெஷ் இல்லை, எந்த ஃப்ரெஷ்ஷாக வேணால் இருந்துட்டு போகிறோம். பட் ஐ வாண்ட் டு பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. தலை 2 வருஷம் தலை 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஸ்ட்ரீம் போட்டுக்கிறேன். ஏர் டைம் பார்த்தியில்ல, இந்தியாஸ் டாப் 5 ஸ்ட்ரீமர் ஆகும்போது என்னோட ஏர் டைம் தான் இருக்கிறதுலே அதிகம். போ போ போ. சீக்கிரம் டாடி சட்டு புட்டுன்னு ஜாயின் பண்ணுங்க கைஸ். சட்டு புட்டுன்னு போலாமா? போலாமா கைஸ்? போலாம். கோவிட் வேக்சின் போடலையா? போட்டேன் ப்ரோ. நீ இழுத்து விட்டுறா தலை, தயவு செஞ்சு. போட்டேன் ப்ரோ எல்லாமே போட்டேன் தலை. ஸோ இவனுங்களா அப்படி தாங்க முடியலையே. ஏதோ நல்ல சொல்லான்னு பார்த்தா இவங்க தேர் இழுத்து தெளிவில் விட்டுருவானுங்க போலையே. ஐவரி எங்க இருக்கான்? டேய் ஐவரி எதுக்குடா? ஐவரி இருக்கான் 4th ஸ்லாட்ல. ஐவரி தான் நீங்க ரூல் அவுட்னு சொல்லிட்டீங்களே गाइस. கேக்குதா? ஜேபிடிஎஸ் குட்டி குஞ்சு பிடிஎஸ் இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ. ஐவரி தான் ரூல் அவுட்னு சொல்லி தானே நேத்து நீங்க இஷான் எடுத்தீங்க. ஆமா ப்ரோ. வரல ப்ரோ. டேய் என்னடா இப்படி மாத்துறீங்க? எல்லாருமே ஒரே டீம் விளையாடுறாங்க, நீங்க இவ்வளவு சேஞ்சஸோட விளையாடுறீங்கன்னு எப்படிடா? அவனுக்கு 12th அவனை விடுறா, படிக்க விடுறா, அவனை போய் எக்ஸாம் படிக்க விடுறாடி. ஓடுறா. ஹலோ. அவனுக்கு எக்ஸாம் அவன் ரூல் அவுட் ஆனது ரூல் அவுட் ஆவதே இருக்கட்டும். அவனை வாடா குமார். கேக்குதா குமார்? கேக்குதா குமாரு? ப்ரோ இப்போ நான் ஹெட்ஃபோன் போட்டுறது பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்குது ப்ரோ. கேக்குதா குமாரு?